ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரெக்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, போதைப் பொருள் தடுப்பில் தமிழகம் கேரளம் கூட்டு நடவடிக்கை. ஸோ கேரளம் மற்றும் தமிழகம் இணைந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் தூபான் இதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடியவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து கைது செய்யப்பட்டு இவர்கள் மேல் வழக்குகள் வந்து போடப்படும். ஸோ இந்த போதை அந்த பழக்கத்தோடு ஒழிப்பதற்காக தான் இந்த ஆப்ரேஷன் தூஃபான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6000க்கும் மேற்பட்டோரை கைது செய்து 5500 வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல 100க்கும் மேற்பட்டோர் பார்த்தீங்கன்னா சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததான் மறைமலை அடிகள் பிறந்த நாள் முதல்வர் விஜய் புகழாரம். ஸோ இந்த டாபிக் குரூப் ஒன் பிலிம் சிலபஸ் யூனிட் 6 தமிழ் சொசைட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ மறைமலை அடிகள் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய இயற்பெயர் வேதாச்சலம். இவள் தமிழ் மீது அதிகம் பற்று கொண்டதனால் இந்த வேதாச்சலம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய நேம். இதை வந்து மறைமலை அடிகள் அப்படின்னு நம்மளுடைய பேரை வந்து மாற்றியிருப்பாரு. இவருடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா ஜூலை 15. அதே மாதிரி இவருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ், வடமொழி, ஆங்கிலம் இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் தமிழ் மீது அவர் தனி பற்று கொண்டிருந்ததுனால அந்த தமிழ் மீது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வடமொழியினுடைய தாக்கம் இருந்திருக்கும். அதனால அந்த தூய தமிழை வந்து பிரித்தெடுப்பதற்காக தனித்தமிழ் இயக்கத்தை வந்து இவர் வந்து தொடங்கி இருப்பாரு. ஸோ தமிழின் இயல்பும் இனிமேல் குன்றாமல் வளர வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த தனித்தமிழ் இயக்கத்தை வந்து இவர் வந்து தொடங்கி இருப்பாரு. தமிழில் பிறமொழி கலப்பின்றி எழுதும் வழக்கத்தை தொடங்கி தலைவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருப்பார். ஸோ இவருடைய மகள் தான் பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார். இங்க பார்த்தீங்கன்னா 1938ஆம் ஆண்டு மெட்ராஸ்ல தமிழ்நாடு விமன்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை வந்து இவங்க வழங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத வெப்பம் எல்னினோ தாக்கமா. ஸோ இந்த டாபிக் குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 4 ஜியாகிரபியில் வந்து நமக்கு வந்து கவர் ஆகும். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடிய சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ், சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் இந்த ஜூன் டைமில் ஆகும்போது இங்கேருந்து வரக்கூடியது பெசிபிக் ஓஷன். ஸோ இங்கேருந்து பெசிபிக் ஓஷன்லேருந்து வரக்கூடிய அந்த சூடான அந்த காற்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகி நமக்கு வந்து இங்கே கடல்கிட்ட வரும்போது அந்த மாய்ஸ்சர் எடுத்துட்டு நமக்கு ஜூனில் இங்கே வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குனால இங்கே வரும்போது பெய்யக்கூடிய மழை தான் என்ன அப்படின்னா நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெசிபிக் ஓஷன்ல இருந்து காற்று என்ன பண்ணோம்னா நார்மலாகவே எர்த்தினுடைய அந்த கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இந்த டைரக்ஷனில் தான் வரும் வந்து நமக்கு என்ன செய்யணும் இந்த மழையை வந்து கொடுக்கும். ஸோ இப்போ என்ன ஆகியிருக்குன்னா இந்த பெசிபிக் ஓஷனில் வந்து அதிகமாக வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய சீ சர்ஃபேஸ் வாட்டர்ஸ் அதிகமாக என்ன ஆயிருக்குன்னா ஹீட் ஆயிருக்கு. அப்படி ஹீட் ஆகும்போது அங்கே என்ன செய்யணும்னா லோ ப்ரெஷர் வந்து உருவாகும். லோ ப்ரெஷர் உருவாக்கும் போது மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஹை ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய காற்றெல்லாம் என்ன செய்யணும்னா இந்த பக்கமாக வராமல் நார்மலாக அந்த பெசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய லோ ப்ரெஷருக்குமே சென்றடையும். ஸோ அப்போ இங்கே வரக்கூடிய காற்று எல்லாமே என்ன செய்யும்னா இந்த பக்கம் பெசிபிக் ஓஷன்ல அங்கேயே இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னு சொல்லணும்னா இந்த எல் நினோ கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் வரும்போது இங்கே நமக்கு வர வேண்டிய மாய்ச்சரை எடுத்துட்டு மழையை கொடுக்க வேண்டிய அந்த காற்று வந்து வரணும். ஸோ எல்லாமே மழை எல்லாமே அங்கேயே போயிடுது. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்நிலோ கால மாற்றம். இது பார்த்தீங்க அப்படின்னா 7 to 24 மாதங்கள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 5 முதல் இந்த எல்நிலோ கண்டிஷன்னால 5 முதல் 7 டிகிரி வரைக்கும் வெப்பம் உயரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பருவமழை குறையும் அப்படின்னு முன்னாடியே இதனுடைய அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து பருவமழை வந்து ரொம்ப வந்து குறைச்சிருக்கு. ஸோ உலக அளவில் எல்னினோ தாக்கத்தால் வெப்பத்தை எதிர்கொள்ளும் 205 மாநகரங்களில் அந்த பேர்களை பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் காலநிலை மாற்ற ஆராய்ச்சி பிரிவு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதுரை வந்து 7வது இடத்திலும், சென்னை 41வது இடத்திலும், பெங்களூர் பார்த்தீங்கன்னா 31வது இடத்திலும் இருக்கு. ஸோ எல்னினோ முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்தபடியே பார்த்தீங்க அப்படின்னா நிகழாண்டுல வந்து தென்மேற்கு பருவமழை வந்து தாமதமாயிருக்கு. அதே மாதிரி வழக்கமாக பெய்யக்கூடிய அந்த சவுத் வெஸ்டர்ன் மழையில 50% கூட இந்த வருடம் இந்த எல்னினோவினுடைய அந்த தாக்கத்தால் வந்து நமக்கு மழை கிடைக்கல இந்தியாவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரக்வாட்
டைக்ளோரைட் பூச்சிக்கொல்லிக்கு தடை மத்திய அரசு திட்டம். ஸோ இந்த டாபிக் குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கவர் ஆகும். ஸோ இந்த பாராக்வாட் டைக்ளோரைட் அப்படின்றது பூச்சிக்கொல்லி. இது பார்த்தீங்கன்னா மனிதர்கள் விலங்குகளுக்கு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லியாக இது வந்து அறியப்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 1968ஆம் ஆண்டில் தான் நமக்கு பூச்சிக்கொல்லிகள் சட்டப்பிரிவு வந்து சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சட்டத்தின்படி தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு பெஸ்டிசைடுன்ற எல்லா ப்ராசஸும் வந்து இந்த சட்டத்தின்படி தான் நடைமுறைப்படுத்துவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் நடைமுறைப்படுத்தக்கூடிய மினிஸ்ட்ரி. ஸோ அதன் அடிப்படையில் இந்த பூச்சிக்கொல்லி பார்த்தீங்கன்னா மனிதர்கள் விலங்குகளுக்கு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்துறதுனால இதை வந்து தடை பண்ணியிருக்காங்க. HDFC வங்கி தலைவராக ராஜீவ்குமார் நியமனம். ஸோ இந்த டாபிக் குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 4 நமக்கு பேங்கிங்கில் எக்கனாமிக்ஸில் பேங்கிங்கில் கவர் ஆகும். ஸோ நாட்டின் மிகப்பெரிய தனியார் துறை வங்கி பார்த்தீங்கன்னா HDFC. ஸோ இதனுடைய புதிய பகுதி நேர தலைவராக முன்னாள் நிதி செயலரும் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையருமான ராஜீவ்குமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள். அதே மாதிரி இவர் வந்து 25வது தலைமை தேர்தல் ஆணையராக இருந்திருப்பாரு. அதே மாதிரி மத்திய நிதித்துறை செயலராகவும் 2017-20 காலகட்டத்தில் வாராக்கடன் சுமை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்த போது இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து அதை வந்து கிளியர் பண்ணியிருப்பார். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா RBI இதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ RBI பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிரைவேட்ஸ் பேங்கையும் ரெகுலேஷன் அண்ட் பேங்கிங் ஆக்ட் 1949 இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிரைவேட்ஸ் பேங்கையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் தான் ஒப்புதல் வந்து வழங்கப்பட்டது. காமராஜர் பிறந்த தினம் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் மரியாதை. கர்ம வீரர் காமராஜர் பார்த்தீங்கன்னா 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்திருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதல்வராக 1954 முதல் 1963 வரைக்கும், அதே மாதிரி காங்கிரசின் தலைவராக 1964 முதல் 1967 வரைக்கும் பதவி வகித்திருப்பார். ஸோ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய பிறந்த நாள் தான் ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இது வந்து கருணாநிதி அவர்கள் 2006ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருக்கும்போது தான் இந்த நாள் வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ இவருடைய மறைவு பார்த்தீங்கன்னா 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி வந்து மறைந்திருப்பார். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கான அந்த மதிய உணவு திட்டம், ஸ்கூல்ஸ் வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ 3 கிலோமீட்டருக்குள்ள கண்டிப்பாக என்ன செய்யணும்னா ஸ்கூல்ஸ் வந்து பிள்ளைகள் படிப்பதற்காக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருப்பார்.